பிரபாகரன் படுகொலை செய்யப்பட்டதிலே சீமானுடைய பங்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? நிச்சயமாக நான் சொல்றேன். ஆதாரம் நிச்சயம் ஆதாரத்தோட சொல்றேன். அவர் சொன்னது ஒருவேளை உண்மை. அதாவது உளவு இல்ல நான் ஆதாரத்தோட சொல்றேன். போராடி மறுநாளை கைது பண்ணாங்க, உளவுத்துறை ஆளுன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் வேற. இல்ல இல்ல பிரபாகரன் இறந்தது காரணம் இவரும் சொல்லி இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு சந்தோஷ பிறகு இன்னொரு பார்த்தாங்க அமரதாஸ் அந்த படத்துல ஒரு மிக முக்கியமா கலைஞராக இருந்திருக்காரு. அவரும் வந்து சீமான் செய்வது அரசியல் சூதாட்டம்ங்கிற கடுமையான இருந்தது. இப்படி தொடர்ந்து பேசணும், நாங்கள் தொடர்ந்து அமலப்படுத்த வேண்டும். அவரும் சில விஷயங்களை பயங்கரமாக உடைத்திருக்கிறார். அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம். 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அமர்தாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு இவர் ஒரு பெரிய பொய்யர் என்பதை எனக்கு நீங்க முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அமர்தாஸ் போல் ஒவ்வொரு இயக்குநர்களும் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு போக்கு இயக்குநர்கள். இன்னைக்கு பாரதி ராஜாலாம் இருக்காருன்னா பாரதி ராஜாலாம் சீமானை ஆதரிக்கூடாது. இன்னைக்கு மணிவன் இருந்தாருன்னா சீமானை செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு. ஷார்ட் என்ன இப்போ பதிவு போட்டிருக்காரு. செந்தமிழ் சீமான் அறிவித்து விட்டார். அங்ககரி ராஜகுமாரோ நீங்க வாங்க சவாலுக்கு வாங்க, நேரடி விவாதத்துக்கு ரெடி செய்ய தயாரா? யார நியூஸ் 8 ஊடகவியலாளர் கார்த்திகை செல்வனை பார்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காரு. சவால் விடுறாருல. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். பார்த்துப்பீங்க, ஒரு 10 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா முழுக்க சீமான் தான் பேசும் பொருளாக ஊடகங்களுக்கு தீனி போட்டு கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ஈழத்தில் நடந்ததை சொல்லி அங்கே இருந்த களத்தில் இருந்தக்கூடிய கலைஞர்கள், குறிப்பாக ஒளிப்பதிவு சந்தோஷங்கிறது பல விஷயங்களை போட்டு உடச்சுக்கிறார். அதில் முக்கியமாக அவர் விட்ட கதையில் அத்தனையும் பொய் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அந்த மிஷின்கன் ஃபோட்டோ பார்த்து இருமணம் காட்சி போட்டுருப்பாங்க, அதுவும் பொய். அதை நான் தான் அந்த ஃபோட்டோ இருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் எங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்களா? அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் நீ பெரியார் தொற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சீமானுக்கு சொல்கிறது. ஏன்னா பெரியாரால் பயன்பெற்றவர்கள், பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் இது. அப்படிப்பட்ட மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியாரையே எதிர்க்கும் போது சீமான் உடன் இருந்தவர்களே நீ சீமான் எதிர்க்கக்கூடிய நபர்கள் நிலைமை வந்து ஏற்படும். சீமானோடு பொறுக்கி திரும்பதற்காக கூடிய சாட்டோ எடுமோ கார்த்திக்கோ கொந்தளிக்கு போவதில்லை. ஏன்னா அவர்கள் பொறுக்கி திரும்பதற்காகவே கூட இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே போராளிகளை நேசித்தவர்கள், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பிரபாகரனையும் இந்த ஈழத்தையும் ஈழ விடுதலையும் நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து இன்றைக்கி தன்னுடைய உண்மைகளை சீமான் எவ்வளவெல்லாம் பொய் பேசுகிறார் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. இப்போ சந்தோஷ் அவருடைய ஒரு மணி நேர பேட்டியை நானும் பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்து அவருடைய செய்திகளை வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சீமான் பாணிலேயே வா நேராக உட்காருவோம், நேரடி விவாதம் பண்ணுவோம், நான் ஆவணத்தோடு வர்றேன் ஆதாரத்தோடு வரேன்றதையும் அவர் அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய பேட்டியை பார்க்கும்போது சீமானுக்கு இன்னும் சொல்லப்போனால் வாழ்வு கொடுத்ததே சீமான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகளான அண்ணன் குளத்துருமணி அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் தான் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாக அங்கே பதிவு செஞ்சுருக்காரு. ஏன்னா இவர் வந்து அங்கே போகணுன்னு கெஞ்சினதே வன்னியரசுட்டு தான் கெஞ்சிருக்கிறார். அப்போ அவர்கள் தான் அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ யாருக்காருக்கு தடா சந்திரசேகருக்கு நடந்தது, சந்தோஷுக்கு நடந்தது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நடந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து அதையெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவற்ற அரசியல் படிப்பறிவற்ற அரசியலை படிக்காத தற்கூரிகள் இருக்கக்கூடிய சில தம்பிகள்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிறார். அவங்க கை தட்டுறாங்க, நம்புகிறாங்க, அவரை கொண்டாடுறாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ விடுதலையவே அடுத்த கடமை கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போகக்கூடிய நபராக இருக்காரு. அதுக்கு சில எடிட் பண்ணியிருக்காங்க. என்ன எடிட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் குளத்தூர்மணி என்ன பேர், வன்னியரசு பேர் உள்ளிட்ட வைகோ அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்களுடைய பேரெல்லாம் அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளெல்லாம் கட் பண்ணி சீமான் பேர் மட்டும் இருக்கிற மாதிரியான செய்திகளை இங்கே நம்ப வச்சு, சில இளைஞர்களை நம்ப வச்சு இப்படி மடைமாற்றக்கூடிய எல்லா வேலையிலையும் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு செய்தி இங்கே நான் சொல்ல வரேன். இங்கே மிகப்பெரிய மோசடியாக சாட்டை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான். ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது, ஈழ விடுதலை புலிகளுடைய அறிக்கை வர்ற மாதிரி, அரசியல் பிரிவு அறிக்கை வர்ற மாதிரி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுறாங்க. இது ஃபேக்கு. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோசடி தாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சின்றதே மோசடி தான். அதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருப்பார். யார் சந்தோஷ் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் எப்படியெல்லாம் ஒரு மோசடி பண்ணார். ஒரு சின்ன ஒரு மோசடியை வந்து இங்கே நம்ம பதிவு செய்யணும்.
ஏன்னா ரூபன் ஒருத்தரை வந்து காயங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து காய தழும்பலோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து கூட்டு வந்து 10 லட்ச ரூபா பழநெடுமாறன்ட்டையும் அண்ணன் குளத்துமணி அவர்கள்ட்டையும் ஏமாத்திருக்காரு. சீமான் ஏமாத்திருக்காரு. சந்தோஷ் அவர்கள் வெளிப்படுத்திருக்காரு. நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நபரை கூட்டு வந்து ரூபனை கூட்டு வந்திருக்காங்க, கூட்டு வந்து இது மாதிரி ஈழத்துலேருந்து வந்திருக்காருன்னு, காயத்தோடு வந்திருக்காரு, அவருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சீமானை பில்டப் பண்ணுறதும், சீமான் அவர் ரூபனை பில்டப் பண்ணி ஐயா பழநெடுமாறன் அவர்கிட்டையும் அண்ணன் குளத்துமணி அவர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அப்போ சந்தோஷ் அவர்களுக்கு வந்து இவர் நாங்கள் சந்திக்கவே இல்லை. அந்த ஃபோட்டோ ஷூட் நீங்கள் சொன்னீங்களே, அந்த ஃபோட்டோ ஷூட் இடுமோன கார்த்திக் வெளியிட்ட அந்த ஃபோட்டோ ஷூட் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இவர் முழுமையாக அங்கிருந்தவர் இல்லையா சந்தோஷ். அப்போ இந்த நபரை நான் சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகப்படுறாரு. அப்போ குளத்துமணி என்ன இல்லை தம்பி, கரும்புலியில் நீங்கள் சந்தேகப்படக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த நபரை ஃபோட்டோ எடுத்து சந்தோஷ் அங்கே அனுப்பியிருக்காரு. இப்படி ஒரு நபரே நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், பழநெடுமாறன் ஐயாவையும் குளத்துமணி அவர்களையும் ஏமாற்றி 10 லட்ச ரூபா மோசடி செஞ்சுருக்கான் சீமான். ரூபன் ஒரு நபரை ரெடி பண்ணி கதை மட்டும் இங்கே ரெடி பண்ணி சொல்லலை. இங்கே உங்கள்கிட்ட மக்கள்கிட்டயோ அல்லது நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்ட்டயோ கதை மட்டும் சொல்லலை. ஒரு நபர் ஒரு கேரக்டரே ஒருத்தர் உருவாக்கி 10 லட்ச ரூபா திருடிருக்காங்க. இவ்வளோ மோசடியான நபர். இது வந்து வெளிப்படையாக அவர் சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ ஈழம் போர் அங்கே உச்சகட்டத்தில் இருக்கும்போதே 10 லட்ச ரூபா திருடி தின்னுருக்கான், ஏமாத்திருக்கான். ஈழத்துக்காக வேலை செஞ்ச நெடுமாறன் அவர்களே ஏமாத்திருக்கான். ஈழத்து விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய ஆயுத உதவியாக இருந்தக்கூடிய குளத்துமணி அவர்களே ஏமாத்திருக்கான் 10 லட்சத்திற்காக. நீங்கள் சொல்ல இன்னும் நீங்கள் இவ்வளோ ஷார்ட் டைமில் ஷார்ட் டைமில் இப்போ பதிவு போட்டிருக்காரு. செந்தமிழ் சீமான் அறிவித்து விட்டார். அங்ககிரி ராஜகுமாரோ நீங்கள் வாங்க, சவாலுக்கு வாங்க, நேரடி விவாதத்துக்கு ரெடி செய்ய தயாரா? யாரை? நியூஸ் 8 ஊடகவியலாளர் கார்த்திகை செல்வனை பார்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காரு. சவால் விடுறாருல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவங்க சவால் விடுறது சீமானுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. வாய்ச்சவடால் விட்டுகிட்டே இருப்பார். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் குறித்து பேசுவதற்கு யார் தயாராக இருக்கீங்கன்னு கேட்டார். அண்ணன் குளத்துமணியன் தயாரானார், யூடியூப் சேனல் கரிகாலன் தயாரானார், திருமுருகன் காந்தி தயாரானார், நாகே திருவள்ளுவன் தயாரானார், எல்லாருமே தயார்னு சொன்னாங்க. சீமான் தயாராக இருந்தாரா? வடிவேல் படம் மாதிரி தான், என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போனாங்க. கோவை ராமகிருஷ்ணன் தனி நபராக தான் போனார். ஆமாம், தனிநபராக தான் போனார். நம்ம கூட பெரியார் இயக்க உணர்வாளர் கூட்டமைப்பு கூட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தோட ஒரு 1000க்கும் மேற்பட்ட தோழர்களோட போனோம். ஆனால் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக தனிநபராக போனார். உண்மையிலே உங்களுக்கு துணிச்சல் இருந்தா கோவை ராமகிருஷ்ணனை வரவழைத்து நேருக்கு நேர்வாக நடத்திருக்க வேண்டியதானே? ஏன் நடத்தல? இப்போ வந்து கார்த்திகை செல்வன் அவர்களை நீ கூப்பிடுற, நம்ம வரவேற்கிறோம். உண்மையிலே இது உண்மையாக நடக்குமா? நடத்த மாட்டாங்க. அண்ணன் ஈரோடு போயிட்டாரு, அண்ணன் பெங்களூர் போயிட்டாரு, அண்ணன் சென்னை போயிட்டாரு, அண்ணன் அங்கே போயிட்டாருன்னு பொய் தான் பேசுவானுங்களே தவிர இது நடத்த மாட்டாங்க. இது வாய்ச்சவடால். அவர் இன்னும் சொல்ல போனால் சந்தோஷம் அங்கே சொல்லியிருக்காரு. கார்த்திகை செல்வன் மிக தெளிவாக சொல்றாரு, நான் வந்து ஆதாரத்தோட வீடியோ ஆதாரமே வச்சிருக்கேன், இவர்கிட்ட கொடுக்கவே இல்லை. ஆமாம், அவர் அதே சொல்றாரு. பிரபாகரன் அவர்களோட எடுத்த புகைப்படத்தையோ அல்லது அவர் சந்திச்ச அந்த வீடியோ காட்சியிலையோ எதையுமே இவர்கிட்ட கொடுக்கல. ஏன்னா இவர் ஏற்கனவே நிறைய மோசடி பண்ணதை தெரிஞ்சிருக்காரு. இப்போ இவர் ஒவ்வொரு முறையும் விடுதலை புலிகளுடைய அந்த தொடர்பு ஸ்கைப்ல பேசும்போது இவர் தான் கொடுத்துருக்காங்க. இவர் மூலமா சீமான்ட்ட பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அவர் ஏற்கனவே அதையும் குறிப்பிடாரு. சகோதரி விஜயலட்சுமி அவர்களோட அங்கே உடன் இருந்ததை கூட குறிப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது பேசக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய கட்டுப்பாடு. ஆனா அதையும் மீறி இவர் பேசியிருக்காரு. திரும்ப இனிமேல் இவரோட பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. சேரலாதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. சரிங்களா? அப்ப சகோதரி விஜயலட்சுமி அவர்களும் இது குறித்து பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா சந்தோஷ் அவர்கள் சொன்ன சீரியஸாக பதிவு பண்ணணும். அப்போ இப்படி திருடக்கூடிய நபர் என்பதை சந்தோஷ் அவர்கள் தெரிந்து கொண்டதுனால விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலம் அவருடைய பேட்டிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக ரொம்ப தெளிவாக அதான். இப்போ ஈழக்கதையை சொல்லி சொல்லி வயிறு வளர்த்தவர், திரள் நிதி திரட்டினவர். இப்போ அங்கே திரள் நிதி வத்தி போச்சு. இது உண்மை. திரள் நிதி வத்தி போச்சு. இப்போ திரள் நிதி வத்தி போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்கிறார். ஏன்னா இவர் வந்து அரசியல் மக்களுக்கு சேவை செய்ய வரல, பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு திட்டம் இருக்குது. இங்கே வந்து நம்ம உள்ள நுழைய முடியாமல் இருக்குது, பெரியாரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அப்போ பெரியாரை வீழ்த்துவதற்கு யாரை பயன்படுத்துவது? பணத்திற்காக பீத்திங்கக்கூடிய நபர் யார் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே யாரும் கோவை ராமகிருஷ்ணன் அப்படி சரி பண்ண முடியாது, குளத்துமணி அவர்களை சரி பண்ண முடியாது, திருமாவளவனை சரி பண்ண முடியாது, திருவள்ளுவனை சரி பண்ண முடியாது. யாரை சரி பண்ணலான்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. சரியான நபர் சீமான் தான் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்க அம்பிகள், ஆர்எஸ்எஸ் எல்லாமே சேர்ந்து சீமானுக்கு திரள் நிதியை வலுவாக தராங்க. தந்து நீ இப்போ விஜய் அரசியல் தலைவர், கொள்கை தலைவரை என்னைக்கு அறிவிச்சாரோ, பெரியார் அறிவிச்சாரோ, அதற்கு பிறகுதான் பெரியார் மீது விமர்சனத்தை அதிகப்படுத்தியிருக்காரு. ஏன்னா நீ சும்மா எங்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்க, பெரியாரை விமர்சிக்க மாட்டேங்கிற, பாஜகவுக்கு ஆதரவான செயல்பாடுகளை உங்கள்கிட்ட இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கடுமையாக பேசுனதுக்கு அப்புறம் தான் இப்போ ரொம்ப கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். பெரியாருக்கு எதிராக கடுமையாக பேச ஆரம்பிச்சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்களோடு அங்கே போய் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு கூட்டம் நடத்தணும். அங்கே சீமான் விட்டு முற்றுகை நடத்தணும்.
ஆனால் அந்த எப்படி விடுதலை புலிகளுடைய அறிக்கை மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு 10 பேரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுக்கிறான். எங்களை காசு தரேன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க, திருமுருகன் காந்தி திருவள்ளுவர் மாதிரி ஆட்கள் காசு தரேன்னு கூட்டு வந்தாங்க, கடைசியில் இப்போ காசு தராம விட்டாங்கன்னு சொல்லி ஃபேக்காக ரெடி பண்ணுறான். இந்த ஃபேக் ரெடி பண்ணுறதே சாட்டை தான் முழுக்க முழுக்க. ஏன்னா அந்த மோசடிக்காரன் தான் இன்னைக்கு வந்து நான் கார்த்தியோட விவாதிக்க தயார், சந்தோஷம் விவாதிக்க தயார்ன்றான். விவாதிக்கவே மாட்டானுங்க, திருட்டு போயிலுங்க. முழுக்க முழுக்க திரள்நிதி தான். இந்த இது கூட எதுக்கு அப்படி செய்கிறாங்கன்னா இருக்கிற தம்பிகள் தக்க வைக்கிறதுக்கு தான். பல பேர் ஓடுறான், ஓரளவுக்கு அறிவு வந்தவங்களாம் ஓடிடுறான், ஓரளவுக்கு சிந்திக்கிறவங்களாம் ஓடிடுறான். இன்னமும் சிந்திக்கும் திறன் இல்லாத நபர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 10 ஐடி வச்சிருக்கான். ஃபேக்ட் தான். இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் தான். முழுக்க பெரியாருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக இங்கே முழுக்க கதையை பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க. அவர் சந்தோஷ் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். 2008க்கு முன்னாடி சீமான் ஈழத்திற்காக செஞ்சது என்ன, விடுதலை புலிகளுக்காக செஞ்சது என்ன, குளத்திருமணி போலவோ அல்லது ராமகிருஷ்ணன் போலவோ இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை போல செய்தது அளவுக்காக செய்திருக்கிறாரா? அவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் செஞ்சது, கலைஞர் அவர்கள் செஞ்சது போல செஞ்சிருக்கிறாரா? எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் இங்கே கதை இழக்கிறாரு. இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, இப்போ நம்புறதுக்கு கூட்டம் இல்லாதனால ஆர்எஸ்எஸ் அடியாளா இன்னைக்கு சீமான் மாறி நிற்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு சந்தோஷ பிறகு இன்னொரு பார்த்தாங்க அமரதாஸ் அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமாக கலைஞராக இருந்திருக்காரு. அவரும் வந்து சீமான் செய்வது அரசியல் சூதாட்டம்ங்கிற கடுமையான வாய்ப்பு இப்படி தொடர்ந்து பேசணும், நாங்கள் தொடர்ந்து அமலப்படுத்த வேண்டும். அவரும் சில விஷயங்களை பயங்கரமாக உடைத்துக்கிறார். இதையும் சேர்த்து இதை நான் வரவேற்கிறேங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமீர்லாம் அவர் கூட இருந்த நண்பர் தான். அவரும் உடச்சு பேசியிருக்காங்க. ஆமாம், அவரெல்லாம் அவர் கூட இருந்த நண்பர்கள் தான். இது மாதிரி பல இயக்குநர்கள் இருக்காங்க, இன்னும் வெற்றிமாறன் போன்ற தமிழ் தேசத்தை விரும்பக்கூடிய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வெளியே வரணும். ஏன்னா சீமான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோசடியான ஒரு அரசியலை செய்கிறார், சூதாட்டத்தை செய்கிறார், பணம் சம்பாதிப்பதற்காக தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குறார். யார்கிட்ட காட்டி கொடுக்குறார்? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரியம் திராவிட மக்களை, குறிப்பாக தமிழ்நாட்டை கூட திராவிட மக்களை என்ன சொல்ல பாருங்க, எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு பாருங்க. சொல்லும்போது ஒன்றை சேர்த்து பேசுகிறேன். ஏன்னா முன்னொரு காலங்களில் பேரறிஞர் அண்ணா சொன்னவர் இன்னைக்கு பேரறிஞர் ஹெச்ராஜான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலையை உயர்வாக பேசுகிறாரு, அண்ணா ஹெச்ராஜா உயர்வாக பேசுகிறாரு. நம்ம என்ன கேட்குறோம்னா தங்கராஜ் பாண்டவே அறிஞர்ன்றாரு. அப்போ இது பேரறிஞர் குருமூர்த்தியும் அதே மாதிரி தான் பாராட்டுறாரு. குருமூர்த்தி இவரை பாராட்டுறாரு. இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவதுங்க பார்ப்பனியில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மோதாதுங்க, எப்பயுமே ஒரு அடியாளை வச்சுக்கிட்டு தான் மோதும். அப்படி ஒரு அடியாளை வச்சு மோதுறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்படுத்தி இவ்வளோ நாள் திரைமறைவில் நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய எதிரி பட்டியல் மக்களுடைய எதிரி வந்து முக்குலத்தவர்கள் தான், வன்னியர்கள் தான், கவுண்டர்கள் தான் நீங்கள் மோதிக்கிட்டு இருக்கிற இப்போ இந்த சூழல் இருந்த காலத்தில் மாறி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள், திருவள்ளுவர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து நம்முடைய எதிரி பார்ப்பனியம் தான், மேலாதிக்கம் தான், ஆதிக்கம் தான் ஒரு மாற்றுறதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் மக்களுக்கும் ஒரு இலக்கமான ஒரு சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழல் மாறுவதை உணர்ந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், குருமூர்த்தி கும்பல் என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம்ன்ற பேரில் எதால் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றதோ, தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தான் வளர்ச்சி பெற்றது. தமிழ் தேசியத்துடைய தந்தையை பெரியார். 60 ஆண்டு காலம் பெண் விடுதலை, முழுக்க இங்கே சாதி ஒழிப்பு, எல்லா காலத்திலையும் சிறந்து விளங்கியது பெரியார் தான். அவர் தான் தமிழ் தேசிய தந்தை. அப்போ அவரை வந்து கன்னடர், தெலுங்கர்னு ஒரு கதை கட்டி எப்படியாவது இதை வீழ்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிய செய்திகளை எல்லாத்தையும் மறைக்கிறது. இப்போ பெரியார் வந்து தமிழர் மட்டும் சூத்திரன்னு சொன்னாரா? அப்படியே சொல்றாரு அவர். ஆனால் சீமான் அப்படி சொல்றாரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழு இருக்கக்கூடிய மக்களை, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை பூரா சூத்திரன்னு சொல்றான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுதுன்றான் சொன்னார். பெரியார் சொன்னது வேதம் சொல்லுது, பார்ப்பன மனுதர்மம் சொல்லுது, மனுசாசனம் சொல்லுது, அதை எரிக்கணும், சூத்திரர்னு சொல்லுது, வேசிமகன் சொல்லுதுன்னு சொன்னார். ஆனால் சீமான் அதை எப்படி மடம் மாத்துறாருன்னா, பெரியார் என்ன தமிழனை வேசிமகன் சொன்ன, நீ எப்படி தமிழனை வேசிமகன் சொல்ல போச்சு? தமிழ வேசி நீசபாசம் அம்பேத்கர் சொன்ன சூத்திரத்துக்கும் சூத்திரன் சொல்றது இவர் சொன்ன சூத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. தமிழை நீச மொழி என்று சொன்னது யாரு? ஆரியம், பார்ப்பனியம். இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்குள்ள தமிழ் தேசியம், தமிழ் மொழிய முடியுதா? தமிழில் அர்ச்சனை செய்ய முடியுமா? அதுக்கு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் அந்த கலைஞரை தெலுங்கர்னு தவறா இங்கே வந்து மடைமாற்ற முயற்சி செய்கிறாரு. அப்படி அதற்காக போராடிய பெரியாரை இன்னைக்கு தெலுங்கர், கன்னடர்னு ஒரு அந்த ஒரு குறி இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்ததுன்னா ஆர்எஸ்எஸ் தான். இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாருன்னா குருமூர்த்தி தான். அப்போ இப்போ இந்த பட்டியல் சமூகமும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒன்றிணைகிற இந்த சூழலில் இவர்களுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நுழைக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி சீமானை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அது ஈழம், விடுதலை புலிகள், பிரபாகரன் முழுக்க கேட்குறோம். பிரபாகரனை பற்றி இவர் பேசியது என்ன? முழுக்க அவர் செஞ்சு கொடுத்த கறி குழம்பு, இட்லி, பன்னிக்கறி,
ஆமக்கறி இதுதானே சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஈழம் அமைவதற்கு ஏதாவது ஒரு கருத்தை பேசியிருக்காரா? அதுக்கான முயற்சி எதாவது எடுத்திருக்கிறாரா? எந்த முயற்சியும் எடுக்கலையே. அப்போ இவர் ஒரு பெரிய பொய்யர் என்பதை எனக்கு நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அமர்தாஸ் போல் ஒவ்வொரு இயக்குநர்களும் சினிமாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்குநர்கள், இன்னைக்கு பாரதி ராஜாலாம் இருக்காருன்னா பாரதி ராஜாலாம் சீமானை ஆதரிக்கக்கூடாது. இன்னைக்கு மணிவண்ணன் இருந்தாருன்னா சீமானை செருப்பு கழட்டி அடிச்சிருப்பார். நிச்சயமாக மணிவண்ணன் உயிரோடு இருந்தால் சீமானை செருப்பு கழட்டி அடிச்சிருப்பார். ஏன்னா வன்னியரசு குளத்துமணி போன்றவர், மணிவண்ணன் போன்றவர் தான் சீமானை ஒரு கடத்தை கொண்டு போனதே. இது பெரியார் இயக்க மேடையில் பேசுனதுனால, திராவிட இயக்க மேடைகளில் பேசுனதுனால தான் அங்கே ஈழத்துக்கே போக முடிஞ்சது, சீமான் போக முடிஞ்சது. உண்மையா இல்லையா? அப்போ இப்படி இருந்து போயிட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த திராவிட கருத்துக்கே நீ துரோகம் பண்ணுறேன்னா நீ யாருக்கு துரோகம் பண்ணுற? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுற. ஓகே, புரியுது. இப்போ இறுதிய ஒரு கேள்வி என்னன்னா, ஈரோட்டில் தேர்தல் பரப்பு நடந்துட்டு இருக்கு. அதில் தொடர்ந்து ஒரு பதட்டம், திரும்ப அங்கே போய் பெரியார் மன்னது, பெரியாரே ஒரு மன்னதான்றாரு. இன்றைக்கி அது எதிராக திருமுருகன் காந்தி இன்னைக்கு களத்துக்கு போயிருக்காரு, பரப்புரை சொல்ல போகிறாங்க, குறிப்பாக சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போகிறாங்க. இப்படி ஒரு அரசியல் ஓட்டரசியல் பரப்புங்கிறத தாண்டி அங்கே ஒரு வன்முறை, அங்கே ஒரு பதட்டம், அங்கே ஒரு தள்ளுமுழு உலக சூழல் வர்றது சரியா? இதை விரும்புகிறார் சீமான், இதை விரும்புகிறார், இதை சீமான் விரும்புகிறார், நாம் அதை விரும்பவில்லை. சீமான் அதை விரும்புகிறார். ஏன் சீமான் விரும்புகிறாருன்னா, இப்போ முற்று என்பது ஒரு அரசியல் நடவடிக்கை தான், ஒரு எதிர்ப்பு என்பது ஒரு அரசியல் நடவடிக்கை தான். இது அரசியல் நடவடிக்கை. ஆனால் உருட்டுக்கட்டியோட நிற்கிறது யாரு? ஆயுதங்களோட நிற்கிறது யாரு? பெண்கள் உட்பட நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க தான். இப்போ சீமானுடைய கருத்து அங்கே பெரியாருக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் பெரியாருக்கு எதிராக பேசுறாரு? இவ்வளவு நாள் ஈழத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். நான் தான் சொன்னல, திரள் நிதி வத்தி போச்சு. அங்கேருந்து ஈழத்தமிழர்கள் இவர் ஒரு பெரிய ஃப்ராட் என்பது தெரிஞ்சுக்கிட்டு திரள் நிதி வத்தி போச்சு. அப்போ அங்கே பெரியாருக்கு எதிராக, தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எதிராக பேசி ஆர்எஸ்எஸ்ட்ட பணம் வாங்குறதுக்கு தான் அவர் பேசுகிறார். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சீமானுக்கு எதிராக திருமுருகன் காந்தி போன்றவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. இது அவங்க இயக்க நடவடிக்கை. நீ பேச்சு தான் பதில் சொல்லணும். அதை விட்டு ஆயுதம் எடுக்கிறது எப்படி சரி? நேற்று மக்களுமே கடுமையாக இதில் கொந்தளிச்சுக்க, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வராங்க, விரட்டி அடிக்கிறாங்க, அதெல்லாம் சரியில்லை. பெண்கள்லாம் எதிர்க்கிறாங்க. ஜனநாயகத்தை கூடாதுல்ல அது? இல்லையே, எதிர்ப்பு. என் பகுதிக்குள்ள நீ வராதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல. என் பகுதியில் ஓட்டு கட்டு வராத, உன்னை நான் அனுமதிக்கல, என் பகுதியில் ஓட்டு கட்டு வராதுன்னு சொல்றதுக்கு அவங்க மக்களுக்கு உரிமை இருக்குல்ல. நீ எங்களுடைய ஐக்கான இருக்கக்கூடிய தலைவர் பெரியாரை நீ விமர்சிக்கிற, அவமானப்படுத்துற, விமர்சனம் கூட பண்ணல, அவதூறு பண்ற. பெரியார் சொல்லாத விஷயத்த சொல்ற. பெரியார் என்ன சொன்னாரு? பிரம்மனா இருக்கக்கூடியவன் பிரம்மன் என்ன செய்யறாரு? தன்னுடைய மகள் சரஸ்வதியோட உறவு கொள்றாருன்னு மேடையில பேசினாரு. ஆனா அதை என்ன செய்யறாரு சீமானு? பெற்ற மகளோட உறவு வைத்துக் கொள்ளலாம், தாயோட உறவு வைத்துக் கொள்ளலாம்னு. அப்ப இது அவதூறு இல்லையா? அப்ப இந்த மாதிரி அவதூறுல கிளப்பும் போது பெரியாரிஸ்டுகளுக்கு கோவம் வருவது இயல்பு. பெரியாரால் பண்பட்டவர்கள், பெரியாரால் பயன்பட்டவர்கள் நிச்சயமாக சீமான் போன்றவர்களை அதாவது வாயில தான் பேசியிருக்காங்க. இது ஜனநாயக நடவடிக்கை தான். சீமான செருப்பு கட்டியோ அல்லது மனத்தை கொட்டியோ அடிக்கல. அப்படி அடிச்சா தான் சரியா இருக்கும். அப்படி அடிக்கலாம், தவறு இல்லை. அது ஏங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க சீமான், தமிழர்களுக்கு துரோகம் செய்யறாரு சீமான். சீமானை உள்ளபடியே சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் செருப்பு கட்டி அடி. பிரபாகரன் படுகொலை செய்யப்பட்டதிலே சீமானுடைய பங்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? நிச்சயமாக நான் சொல்றேன், நிச்சயம் ஆதாரத்தோட சொல்றேன். அவர் சொன்னது ஒருவேளை உண்மை, அதாவது உளவு இல்ல நான் ஆதாரத்தோட சொல்றேன். மறுநாளை கைது பண்ணாங்க, உளவுத்துறை ஆளுன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு, அதெல்லாம் வேற. இல்ல பிரபாகரன் இறந்ததுக்கு காரணம் இவரும் சொல்லி இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, உளவுத்துறையில கையாளா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா. நம்ம என்ன கேட்கிறோம்னா, மாஸ்டர் சிரஞ்சீவி அவர்கள் சீமானை சந்திக்கிறார், நடராஜன் இயக்குனர் சந்தோஷ் அவர்களையும் சந்திக்கிறார், தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களையும் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது மறுநாள் போலீஸிடம் பிடிபடுகிறார் சிரஞ்சீவி மாஸ்டர். பிடிபடுகிறார். யாரு சொல்லிக் கொடுத்து பிடிபடுகிறார்? சீமானை சந்தித்த பிறகு அவர் பிடிபடுகிறார். சீமான் ஈழத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கே விடுதலை புலியுடைய டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆகுது. பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்படுகிறார். என்ன நடந்திருக்கு? சீமான் உளவாளியாக இருந்து சிங்களத்திற்கு உளவு செய்திருப்பார். நம்பிக்கை எனக்கு அந்த உண்மையாகவே அதில் சந்தேகம் இருக்கு, நிச்சயமாக சந்தேகம் இருக்கு. பிரபாகரன் படுகொலையில் சீமானுக்கு பங்கு இருக்கலாம், கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. நிச்சயமாக பங்கு இருக்கலாம். ஏன்னா பணத்திற்காக சீமான் என்ன வேணாலும் செய்வார். பணம் தான் சீமானுக்கு முக்கியம், சொகுசு வாழ்க்கை தான் சீமானுக்கு முக்கியம். பணத்திற்காக என்ன வேணாலும் செய்வார். பிரபாகரனை ஏன் இங்கே எல்லாரும் அங்கே ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறான். அவரை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. கடவுள் பிரபாகரன் கடவுள் அளவு கொண்டு போகிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பிரபாகரன் அங்கே மக்களை காப்பாற்றக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு, ஒரு மாவீரனாக இருக்காருன்னு சொல்லும்போது இவர் முழுக்க ஒரு ஆமக்கறி செஞ்சு கொடுத்தாரு, பன்னிக்கறி செஞ்சு கொடுத்தாரு, இட்டுக்குள்ள பன்னிக்கறி வச்சு கொடுத்தாருன்னு ஒரு முனியான விலாஸ் ஒரு மாஸ்டர் மாதிரி ஆக்குனது என்ன நோக்கம்? அப்போ பிரபாகரனுடைய வீரத்தை உடைக்கக்கூடிய நோக்கம் என்ன? அப்போ பிரபாகரன் படுகொலையில் பிரபாகரன் மீதான அந்த விடுதலை புலிகள் மீதான ஒட்டுமொத்த தாக்குதலில் சீமானுடைய பங்கு என்ன?
இயக்குனர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் சொல்லுவது பார்க்கும்போது சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன். ஓகே, நிச்சயமாக இது வந்து ரொம்ப கடுமையான விவாதமாக இருக்குது. ஏன்னா சந்தோஷ் சொன்னது ஒரு லாஜிக்கான விஷயமா இருக்குது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டல்ல, இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஓகே பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி ஏன்னா சிங்கள கைக்கூலி தான் சீமான் புரியுது. இதுக்கு மேலே அந்த விவாதத்தை நீட்டிக்க விரும்பல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அபாயகரமாக குற்றச்சாட்டு போல் தோன்றுகிறது. அதனால் அதை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன். இந்த விவாதச்சொல் அறக்கலத்துக்கு நேரம் விரும்ப. நன்றி.